ஏரின் உளஆர் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக் கால். இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்கிறேன் நண்பர்களே. அதற்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே, தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் நண்பர்களே. தண்ணியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் காலை கடன்லாம் ஒவ்வொன்றா முடிக்க ஆரம்பித்தேன். காலை கடன்லாம் நிறைவேற்றிய பின்பு நம்மளோட கிங்காங் குழாவை போட்டுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன். உடற்பயிற்சி கூடத்தை அணுகியவுடன் கழிவறைக்கு சென்ற நம்மளோட வடக்கு நண்பர் உள்ளா இருந்து நமக்கு முன்னாடியே வந்தார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போய் மேலே போய் டிஜே தொழிலாக பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பாட்டு கேட்டானுங்க. அவனுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு சிறிது நேரம் வாட்சாவும் விட்டு இடைவெளிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பின நண்பர்களே. இந்த வடக்கு நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோராக இருந்தாலும் நான் லிஃப்ட்டில் தான் இறங்குவேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போனார். லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் இடைவெளிக்கு நாங்கள் சென்ற இடம் காஃபி பிரபஞ்சா. அங்கே எனக்கு ஒரு மில்க் காஃபி, பையாவுக்கு ஒரு பிளாக் காஃபி, 2 பேர் அதை வாங்கி குடிச்சிட்டு அருமையாக உட்காந்து ஒரு பேச்சை போட்டோம். காஃபி உண்மையாலுமே அற்புதம். 10க்கு 11 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. அதை அருந்திட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு வண்டி விடுவாருன்னு பார்த்தா எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம வாழைப்பழம் சாப்பிட்ற எப்பயும் போட கடைக்கு ஒரு போயிட்டு ஆளுக்கு 2 வாழைப்பழம், அதை நம்ம வடக்கு நண்பர் மங்களூர் மங்கி மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு உடற்பயிற்சி செய்ய சென்றுட்டோம். காணொலி எடுக்கலான்னு பார்த்தா நம்ம வடக்கு நண்பர் நமக்கு முன்னாடி சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு திருப்பியும் வந்து உடற்பயிற்சி செய்ய தொடங்கிட்டேன். இன்னைக்கான உடற்பயிற்சி முதல் பகுதி மற்றும் கை பின்புறம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 வேறுபாடுகள், இதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 வேறுபாடுகள். அது எல்லாத்தையும் பக்குவமாக பண்ணி முடிச்சுட்டு உடலுக்கு அமைதி தரக்கூடிய ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணிட்டு உடற்பயிற்சி கொடுத்துட்டு டாட்டா சொல்லிட்டு விடுதியை கிளம்பிட்டேன். விடுதியை கிளம்புனோடனே பார்த்தா ஒரே புகை மூட்டம். ஏதாச்சும் பற்றிக்கிட்டு எரியுதுன்னு பார்த்தா நமது நண்பர் சாம்பிராணியை போட்டு புகையை விட்டுருக்காரு. அவர்கிட்ட ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லிட்டு நம்ம குடிக்க போயிட்டேன். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் காலை உணவு என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டு வச்சிருந்தாங்க புலாவ். அதை எடுத்து கேக்கு மாதிரி கொட்டி காலை உணவை முடிச்சிட்டேன். வெட்டி நீண்ட நாட்களுக்கு பிறகு காலை உணவு சீக்கிரமாக சாப்பிட்ற நண்பர்களே 11 மணிக்கு. பின்பு தட்டனா கழுவி வச்சுட்டு ஒரு படுக்கையை போட்டேன். படுக்கையை போட்ட உடனே சிறிது நேரத்திலே மதிய உணவுக்கு அழைப்பு வந்துச்சு. மதிய உணவுக்கு சாப்பாடு மற்றும் சாம்பார், அது ஏதோ ஒரு காய் போட்டிருந்தாங்க நண்பர்களே, புடலாங்க மாதிரி ஒரு காய். அதை எடுத்து பருகிட்டு இன்றைக்கான மதிய உணவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இரவுக்கு ராகி முட்டா மற்றும் சேம் குழம்பு, இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கான புரோதத்தின் எண்ணிக்கை அதே 0 நண்பர்களே. சம்பளத்தின் தாமதம், அதனால தான் நண்பர்களே புரோதத்தின் எண்ணிக்கை 0த்திலே போயிட்டு இருக்கு. எப்போ சம்பளம் போடுவானு தெரியல. சம்பளம் போட்டோடனே கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலையில் சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, மேகம் சூழ்ந்த மழை பெய்யாவிடின் ஏர் உழும் உழவர்கள் உழத்தொழில் செய்ய மாட்டார்கள். வானத்திலிருந்து மழை பெய்யலனா நம்ம மேல்குடி உழவு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழிலே செய்ய மாட்டாங்க நண்பர்களே. அதுதான் இந்த குரலுக்கான பொருள். மீண்டும் வேற ஒரு குரலை சந்திப்போம் நண்பர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.